ராதிகா, ஜனநாயகன் தொடர்பான சிக்கல் இப்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் அமர்வு முன்பாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை தனி நீதிபதி PT ஆசா வழங்கியிருந்தார். ஆசாவின் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீடு மீதான விசாரணை இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்ற விசாரணையின் போது இன்றே மேல்முறையீடு செய்வதற்கு உங்களுக்கு என்ன அவசரம் என்று சென்சார் போர்டு தரப்பை தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போது ஜனநாயகன் படம் தொடர்பாக தங்களுக்கு உரிய கால அவகாசம் அளிக்கப்படவில்லை என்றும் இந்த சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அங்கு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பு 5ஆம் தேதி மனு தாக்கல் செய்து 6ஆம் தேதி அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் வாதிடப்பட்டு வருகிறது. இப்போதைக்கு சென்சார் போர்டு தரப்பின் வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது. இன்று மதியம் தனி நீதிபதி PT ஆசா அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூனிவர்சல் அண்ட் அடல்ட் என்ற UA சான்றிதழை வழங்கி சென்சார் போர்டு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு மாறாக இப்போது சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த வழக்கு விசாரணையானது தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் தலைமையிலான அமர்வு முன் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் UA சான்றிதழ் வழங்கும் தனி நீதிபதியின் உத்தரவை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அல்லது வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுமா என்பதை பொறுத்து ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும், பொங்கலுக்கு முன் வெளியாகி விடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 2 அரசியல் ரீதியான படங்கள், ஒன்று தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் கடைசி படமாக ஜனநாயகன் கருதப்படுவதால் அவருடைய ரசிகர்கள் மற்றும் மக்களிடையே ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. மற்றொரு திரைப்படம் பராசக்தி திரைப்படம். இது ஹிந்தி மொழி எதிர்ப்பு அரசியலை முன்வைத்து ஒரு பீரியட் பிலிமாக சிவகார்த்திகேயன் திரைப்படம். அந்த சூழ்நிலையில் அந்த திரைப்படத்தின் தேதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மறுநாள் வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு இப்போது UA சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதே போல ஜனநாயகனுக்கும் UA சான்றிதழுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அதன் பின்னர் சென்சார் போர்டு மெம்பர் ஒருவர் சென்சார் போர்டு தலைவருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ராணுவம் தொடர்பான காட்சிகளில் அது தவறாக அனுமதி பெறாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் காவல்துறை தலைமை அலுவலகமோ ராணுவ தலைமையகமோ தகர்க்கப்படக்கூடிய ஒரு காட்சி, அதுவும் ஏற்றுக்கொள்ள இயலாது மற்றும் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகிறது என்று அவர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அந்த UA சான்றிதழ் மறு ஆய்வு குழுவுக்கு அது பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த மறு ஆய்வு குழு பரிந்துரைக்கு சென்ற போதுதான் உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பின்னர்தான் இந்த சர்ச்சை தீவிரமடைந்தது. அந்த சர்ச்சையின் தீவிரம் தொடர்ந்து இன்று காலையில் விசாரணைக்கு வந்த போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் சென்சார் வழங்கலாம் என்று உத்தரவிட்ட சூழ்நிலையில் இப்போது அதற்கு சென்சார் தரப்பு மேல்முறையீடு செய்ததால் மீண்டும் சிக்கல் உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த பொங்கல் விடுமுறை காலத்திற்குள் பொங்கலுக்கு முன் ஜனநாயகன் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த தலைமை நீதிபதி அமர்வில் இப்போது இந்த விசாரணை மேல்முறையீடு சென்சார் போர்டின் மேல்முறையீடு மனு விசாரணை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது முதன்மை அமர்வு தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான அந்த முதன்மை அமர்வின் விசாரணைக்கு சென்சார் போர்டு தரப்பில் இப்போது பதில் கூறப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாகவும் விசாரணை நடத்தப்படும். அதன் பின்னர் தனி நீதிபதியின் உத்தரவை அவர்கள் உறுதி செய்து தீர்ப்பு வழங்குவார்களா அல்லது தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுமா அல்லது சென்சார் போர்டு கேட்கும் கால அவகாசத்தை அளிக்குமா என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. போகி பண்டிகை என்று 14ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி இந்த திரைப்படத்தை அடுத்த கட்டமாக வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது அந்த தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது இப்போது அவரது ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இருதரப்பு வாதங்களில் இப்போது சென்சார் போர்டு மற்றும் தலைமை நீதிபதியின் கேள்விகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இவ்வளவு அவசரமாக இந்த மனுவை தாக்கல் செய்தது ஏன் என்ற கேள்விக்கு சென்சார் தரப்பு இப்பொழுது பதில் அளித்து வருகிறது. தணிக்கை வாரிய தலைவரின் அதிகாரம் குறித்து நீதிமன்றம் முடிவு செய்ய இயலுமா இயலாதா, சென்சார் போர்டு என்ற தனி அதிகாரமிக்க அமைப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட இயலுமா என பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கூட எங்களுக்கு அவகாசம் அளிக்கப்படவில்லை என்று சென்சார் தரப்பு கூறியிருப்பதால் போதிய அவகாசம் அளிக்கப்படவில்லை என்று தணிக்கை வாரியம் இப்போது தெரிவித்திருக்கிறது. பணத்தை மதிப்பீடு செய்வதற்கும் அதற்கு சான்றிதழ் வழங்குவதற்கான மறு
திரையிடல் ஆய்வுக்கும் தங்களுக்கு கால அவகாசம் அளிக்கப்படவில்லை. வழக்கு தொடர்ந்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டதாலேயே தாங்கள் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஏன் நீதிமன்றத்தை நிர்பந்தம் செய்தீர்கள் என்று தணிக்கை வாரியத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் என்ற தனி அதிகாரமிக்க அமைப்பு நீதிமன்றத்தை கேள்வி எழுப்ப முடியுமா? நீதிமன்றம் தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட இயலுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைய தலைமை நீதிபதி அமர்வு முன்னான விசாரணையின் போது விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்தும் இன்றைய உத்தரவில் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் சென்சார் போர்டின் மேல்முறையீட்டு மனு மீது இந்த முதன்மை அமர்வு விசாரணை இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தணிக்கை வாரியத்தின் அதிகாரம், தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவு, மேலும் உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க இயலுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு இன்று நடைபெறும் விசாரணையில் ஒரே நாளில் விடை கிடைக்குமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் அழுத்தம் தருகிறீர்கள் என்று தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா சென்சார் வாரியத்தின் வழக்கறிஞரிடம் அந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இதில் தங்களுக்கு உரிய கால அவகாசம் இதுவரை அளிக்கப்படவில்லை என்று சென்சார் தரப்பு தொடர்ந்து வாதிட்டு வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் நாளையும் நாளை மறுநாளும் விடுமுறை நாட்கள் என்பதால் இன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படுமா, ஜனநாயகன் திங்கள் அல்லது புதன் கிழமைகளில் வெளியிடப்படுமா, அல்லது பொங்கலுக்கு முந்தைய போகி பண்டிகை என்று வெளியாகுமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அத்தனை கேள்விகளுக்கும் இந்த தலைமை நீதிபதி அமர்வின் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையிலேயே ஜனநாயகன் வெளியிடப்படும் தேதி முடிவு செய்யப்பட இருக்கிறது. அதற்கு பிறகே கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஜனநாயகன் என்று திரையிடப்படும் என்று அறிவிக்க இருக்கிறார்கள். பராசக்தி திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகும் சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி இன்று ரிலீஸ் செய்ய இயலாதது அவருடைய ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இதனால் பொங்கலுக்கு முன்னாவது இந்த படத்தை வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரசிகர்கள் தரப்பினர் வற்புறுத்தி வருகிறார்கள். அந்த பட தயாரிப்பு நிறுவனம், திரையரங்கு உரிமையாளர்கள், முன்பதிவு என பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில் சென்சார் போர்டு இன்று இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தால் சட்ட ரீதியான சிக்கல் நீடித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சிக்கல் எப்போது தீரும் என்பதே இப்போது விஜய் ரசிகர்களின் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. தணிக்கை வாரிய உறுப்பினர் மற்றும் தணிக்கை வாரியம், நீதிமன்றம், பட தயாரிப்பு நிறுவனம், இந்த முக்கோண சிக்கலில் இப்போது நடிகர் விஜயின் ஜனநாயகன் சிக்கியுள்ளது. இந்த சிக்கலுக்கு தீர்வு இன்னும் சில மணி நேரங்களில் இன்று நீதிமன்ற விசாரணை, அதாவது சரியாக ஒரு 5:30 மணி அளவில் நிறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த விசாரணை அதற்குள் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.